Example 9.8. A straight tree is broken due to the thunderstorm. The broken part is bent at such a way that is the peak of the tree touches the ground at an angle of 60 degree at the distance 2 into root 3 meter. Find the whole height of the tree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரியுது, இங்கே ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ என்னது, தண்டர் ஸ்ட்ரோம் அடிக்கும்போது இப்படியே ஒடிஞ்சு இந்த பக்கம் இப்படி கீழே பட்டுருது. இந்த மேலே இருக்கிற டாப் வந்து ஏ வந்து இங்கே டியாக மாறிடுது. புரியுது இல்லைங்களா? அப்புறம் ஃபைண்ட் த ஹோல் ஹைட் ஆஃப் த ட்ரீ. அப்போ மொத்த ஹைட் ஆஃப் த ட்ரீ கேட்குறாங்க. இப்போது இது வரைக்கும் நம்மளுக்கு என்னது, இந்த ஒடிஞ்ச பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்கன் பார்ட் வந்து இது பி, இது சி, இது ஏ, இது சி. அப்போ ஏசியும் கண்டுபிடிக்கணும், நம்ம ஏபியும் கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஹோல் ட்ரீயோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? ஸோ லெட் ஏபி டு பி த ட்ரீ. ஏபி புரியுது இல்லைங்களா? இஸ் எஸ் அ ட்ரீ ஹூஸ் பார்ட் ஏசி பிரேக்ஸ் அண்ட் டச்சஸ் த கிரவுண்ட். அப்போ ஏசியிலேருந்து ஒரு பார்ட் பிரேக் ஆகி இட் டச்சஸ் த கிரவுண்ட். இப்படி திரும்பி நம்மளுக்கு இந்த இடத்துல இங்கேருந்து இப்படி திரும்பி கீழே விழுந்துடுச்சு. அப்போ ப்ரோக்கன் பார்ட்டு இங்கே முடிஞ்சு இங்கே இருக்குது. அப்போது டச்சஸ் த கிரவுண்ட் அட் டின்ற இடத்துல டச் ஆகுது. புரியுது இல்லைங்களா? அது டயக்ராமில் கொடுத்துருக்கேன். அப்போ பிடி நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, பிடி வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. 2 root 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் அது ப்ரோக்கன் ஆகி அது டச் வந்து மேலே இருக்கிற அந்த டாப் வந்து இங்கே டச் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அப்போ பிடி ஈக்குவல் டு 2 root 3 மீட்டர் டு பி கிவன். அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏசி தான் அப்படியே கீழே ஒடிஞ்சு இந்த பக்கம் விழுந்திருக்கு. அப்போ இந்த ஹைட்டும் ஈக்குவல் இல்லைங்களா? இந்த ஹைட்டும் இந்த ஹைட்டு ஏசியும் சிடியும். அப்போ ஏசி ஈக்குவல் டு சிடி அப்படின்ற ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனுக்கு நம்மளுக்கு வரும். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிபிடி ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்குறோம் ஓகேங்களா? அப்போ நம்ம சிபிடி பார்க்கும்போது இது கொடுத்துருக்காங்க, இட் இஸ் டு பி கிவன். அப்போ நம்ம இந்த பிசியும் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அந்த சிபிஏ இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கண்டுபிடிக்கணும், இதையும் கண்டுபிடிக்கணும், ஏசியும் கண்டுபிடிக்கணும். ஏசி தான் இப்போ ஒடிஞ்சு இந்த பக்கம் கீழே வந்தாச்சு. அப்போ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிபிடி காஸ் 60 டிகிரி. அப்போ காசுன்னு சொல்லும்போது என்னது, நம்மளை பொறுத்த வரைக்கும் த பேஸ் டு பி கிவன், இது தானே பேஸுன்னு நம்ம சொல்கிறோம். த பேஸ் டு பி கிவன், அதாவது நம்மளுக்கு தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்கிறோம். இது தீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால இது ஆப்போசிட் சைடுன்னு சொல்கிறோம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ஸில் இருக்கிறது ஹைபாட்டினஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஹைபாட்டினஸ்ன்னு சொல்கிறத நம்ம ஹெச்ன்னு சொல்லலாம். இந்த ஆப்போசிட் சைடுன்றதை பர்பண்டிகுலர்னு நம்ம சொல்கிறோம். இந்த அட்ஜசன்ட் சைடாக இருக்கிறது பேஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ பேஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஹைபாட்டினஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி எடுக்கணும், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினஸ். அப்போது பிடி பை சிடி இப்படி தான் நம்மளுடைய கான்செப்ட் வருது ஃபஸ்ட்டு. அப்புறம் அதாவது பேஸ் இன்ட்டு டிவைடட் பை ஹைட்டு. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது டிகிரி எவ்வளோ, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினஸ். அப்போ அட்ஜசன்ட் சைட் எவ்வளவு நம்மளுக்கு வருது, பிடி இல்லைங்களா, பை அடுத்த சிடி. அப்போ பிடி வந்து எவ்வளவு நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 root 3. சிடிக்கு தெரியாது, சிடி காஸ் 60 டிகிரிக்கு நம்ம என்ன செய்கிறோம், வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். இப்போ காஸ் 60 டிகிரிக்கு வேல்யூ என்ன நம்மளுக்கு வருது, 1/√2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? அந்த 1/√2 போட்டுட்டு ஈக்குவல் டு 2 into root 3 by CD அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். 1 into சிடின்னு போட்டுக்கிறோம் இஸ் ஈக்குவல் டு 2 into 2 root 3 அப்படின்னு போகிறோம். 2 2s என்னது 4 root 3 ஆகிடுது. அப்போ 4 into root 3யோட வேல்யூ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 1.732. அப்போ அதை போட்டு 1.732 போட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6.928 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு சிடி கிடச்சதுன்னா சிடி இஸ் ஈக்குவல் டு ஏசி தானே. இப்போ சிடி நம்மளுக்கு கிடைச்சால அது ஈக்குவல் டு ஏசி தானே, ஏன்னா இங்கே இருக்கிற ப்ரோக்கன் பார்ட்டு தான் நம்மளுக்கு இதுவும் வருது. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது, ஏசி. அப்போ ஏசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு 6.928 மீட்டர் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இன் ரைட் ஆங்கிள் சிபிடியில் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம், இதை பார்க்கணும். இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? இந்த போர்ஷன் தான் நம்மளுக்கு, இந்த போர்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இது கண்டுபிடிச்சா அது இதுக்கு ஈக்குவலாக வந்துடுது. ஓகே, இப்போ அடுத்தது இந்த பிசியை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு எது தேவை, இந்த ரைட் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த பிடிசி இல்லைங்களா, சிபிடி அதுதான் ரைட் ஆங்கிள் சிபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் இது ஆப்போசிட் சைடு, இது வந்து என்னது அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைட்ஸை நம்ம பர்பண்டிகுலர்னு சொல்கிறோம்,
அட்ஜசன்ட் சைடை நம்ம பேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அட்ஜசன்ட் சைடு தெரியும். அப்போ திஸ் இஸ் டு பி கிவன், திஸ் இஸ் டு பி எஸ் அண்ட் ரிக்யர்மெண்ட்டு இல்லைங்களா. அப்போ P/B அது என்னது, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட்னா tan இல்லைங்களா. அப்போ அதுதான் நம்ம tan 60 டிகிரி அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா, tan 60 டிகிரி. அப்போ பர்பண்டிகுலர் பை பேஸ், அப்போ பர்பண்டிகுலர் பை பேஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ BC/BD, அப்போ BC/BD. அப்போ BCன்றது எது வருது, இந்த சைடு தான் BC வருது இல்லைங்களா. இது BC/BD. இப்போ BC/BDன்றதை நம்ம இங்கே போட்டுக்கிறோம், BC/BD. அப்போ tan 60 டிகிரிக்கு நம்ம என்ன வேல்யூ வருது நம்மளை பொறுத்த வரைக்கும், √3 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அதுதான் பர்பண்டிகுலர் பை பேஸ். அப்போ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் BC/AD. அப்போ tan 60 டிகிரி √3, BC பை அட்ஜசன்ட் சைடு தான் என்னது BD, அது 2√3 இல்லைங்களா. இப்போ 1 × BC ஈக்குவல் டு 2√3 × √3. அப்போ √3 என்னது √9. √9 என்ன ஆகிடும் நம்மளுக்கு 3. அப்போ 2 × √3 இட் பிகேம் 6 மீட்டர். அப்போ BC ஈக்குவல் டு எவ்வளவு நம்மளுக்கு 6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது AB ஈக்குவல் டு AC + AB இல்லைங்களா. அப்போ AC வந்து நம்மளுக்கு என்னது 6.928 அப்படின்னு நம்ம இங்கே கண்டுபிடிச்சி இல்லைங்களா AC. அப்போது BC வந்து எவ்வளவு 6 அப்படின்னு நம்மளுக்கு இப்போ பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ ABயும் BCயும் ரெண்டு ஆட் பண்ணால் 12.928 மீட்டர். திஸ் இஸ் அ ஹைட் ஆஃப் த ட்ரீ. எப்படின்னு பார்த்தோம்னா AC என்னது வருது இங்கே பாருங்கள், இது தானே AC. இந்த AC + AB இது ரெண்டும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது 6 கிடைக்குது, இது வந்து 6.928. அப்போ 6ஐயும் என்னது 6.928 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், நம்மளுக்கு 12.928 மீட்டர் கிடைக்குது. அப்படின்றத அந்த புரிதலை நம்ம கொண்டு வரோம். புரியுது இல்லைங்களா. இப்படி டயக்ராமை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு க்ளீனாக புரிய வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் மார்க்கும் வரும்.